அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் பிக் பாஸ் இல்லைன்னா நான் இல்லை கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா அது இவ்வளோ டோர்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அதுக்கு இட்ஸ் ஜஸ்ட் லைஃப் சேஞ்சிங் ஜர்னி கம்ப்ளீட்லி. முன்னாடி எனக்கு ஒரு வீடு தான், இப்போ எங்க பார்த்தாலும் வீடு. அதுவும் இல்லாம கிட்ஸோட ரெகக்னிஷன்லாம் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். நீங்க போற கோனார் தமிழ் எடுத்துட்டு வந்துட்டு அக்கா சைன் பண்ணி தாங்கக்கா அப்படிங்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஸோ இதெல்லாம் வந்து பாக்குறப்போ எனக்கு 99% வந்து சிவனுக்கு பாசிட்டிவிட்டி தான். அந்த 1% நெகட்டிவிட்டி எதுல வருதுன்னா, சிவன் வந்து ட்ரெஸ் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சில கமெண்ட்ஸ் என்னால பார்க்க முடியுது. ஸோ வாட் யூ வாண்ட் டு டெல் டு தெம் ஆர் ஹவு டு யூ see this? சிவன் வந்து கமிட் ஆயிட்டாங்களா இல்லையா, எப்போ கமிட் ஆவாங்க அப்படின்னு நிறைய பேரோட கேள்விகள். ஸோ இதுவுமே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எடுத்து நான் கேட்குற கொஸ்டின், எப்போ கமிட் ஆவாங்க, என்னென்ன கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க கமிட் ஆகிறது? கேட்டகரிஸ் எல்லாம் இல்லைங்க, ஐம் ஜஸ்ட் ஓப்பன் டு இட். போகிற போக்கில் யாராவது என்னோட ஜேர்னியில் பாட்டாக இருக்காங்கன்னா அதை அப்போ பார்த்துக்கலாம், சேரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. அடுத்த சீசன் பிக் பாஸ் வந்ததுல அதை பார்த்தீங்களா? தாண்டி வரவிட மாட்டீங்களா ஒரு வருஷம் ஆனாலும். நான் உங்ககிட்ட இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ரியல். நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு நானே இன்டர்வியூ எடுத்துப்பேன். ஓகே, வீட்டில் தனியாக நான் என்னோட விளையாட்டு டைமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஏன்னா நானே இன்டர்வியூ எடுத்துப்பேன், நானே பதில் சொல்லி பார்த்துப்பேன், நானே சிரிச்சுப்பேன். அந்த क्वेश्चन ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் நீங்க ரோஸ் கொடுக்கலாம். ஆப்வியஸ்லி ரச்சிதா. அடுத்தது வந்து ஹக் டே, I would give it to Shantima. அடுத்தது வந்து டெடி டே, I would give it to Aisha. கிஸ் டே, Kiss I'll give it to லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிக்கும் லால் சலாம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கெஸ்ட். நம்ம எல்லாருக்கும் இவங்களை வந்து நல்லா தெரியும், இவங்களை வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ பிக் பாஸில் போன சீசனில் வந்த சிவன் கூட தான் நம்ம இருக்கோம். அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அந்த சீசன் எண்டில் பார்த்த அந்த சிரிப்பை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் அபவுட் மங்கை, ஃபஸ்ட்டு இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நிறைய பேர் வந்து சிவன் எங்கே போனாங்க, அந்த சீசனில் இருந்த சிவன் வந்துட்டு ஒரு படத்தில் நேரம் நாங்கள் பார்த்துருக்கோமே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த லாங் கேப் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? லாங் கேப், லாஸ்ட் இயர் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த இயர் தான் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணுது. ஐ திங்க் ஐ ஆல்மோஸ்ட் டன். இது மங்கை தியேட்ரிக்கல் ரிலீஸ், தென் ஐம் டூயிங் ஹாட்ஸ்டார்க்கு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அது லாங் டியூரேஷன். டே பிஃபோர் எஸ்டர்டே ஒன்லி ஷூட் காட் கம்ப்ளீட்டட். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஷூட் போயிட்டு இருந்தது. தென் அப்புறம் ஒரு நான் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் இந்த இயர் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ 2024 பார்க்கலாம். பிக் பாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து 2 லைஃப் இருக்கும். ஒருத்தர் வந்து ஆல்ரெடி சூப்பராக இருப்பாங்க, பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். சில பேர் வந்துட்டு அவங்க நினச்ச மாதிரியே பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும். உங்களுக்கு போஸ்ட் பிக் பாஸ் எப்படி இருக்குது அண்ட் ஹவ் யூ என்ஜாயிங் இட்? அது சொல்லணும்னா இப்போது லைக் லெட் இட் பி லைக் எனக்கு தெரியல, இப்போது என்னோடய லுக்குக்கோ இல்லை என்னோடய அப்பியரன்ஸுக்கோ என்னோடய ஃபிசிக்குக்கோ எனக்கு ஒரு 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 சப்போர்ட் இருக்குது அப்படின்னா, அது எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு திருப்தி கொடுத்துருக்கும், எவ்வளோ தூரம் சந்தோஷம் கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இப்போது த பீப்புள் ஹூ ஆர் ஃபாலோவிங் மீ, த பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் அப் டு மீ, அது எல்லாமே நான் யாருங்கிறதுக்காக, விச் மீன்ஸ் என்ன த வே ஐ கேரிட் மை செல்ஃப், என்னோட கேரக்டருக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதுதான் எனக்கு மனப்பூர்வமான திருப்தியை கொடுக்குது. as I told you, எனக்கு வேறு எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி, அப்படி இருந்தால் கூட எண்ட் ஆஃப் த டே இதுக்காக தான் எல்லோரும் ஓடுவாங்க, புரியுதா? எனக்கு வந்து அது இனிஷியலாக நடந்திருக்கு, இது அதுக்கப்புறம் நடந்திருக்கு. என்னோட கிராஃபே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பிடிச்சி தான் என் கிராஃபே ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறப்போ ஐ ரியலி ஃபீல் பிளெஸ்ட். அப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிக் பாஸ். எதுவுமே இல்லாமல் இருந்த எனக்கு, நான் யாருன்னே தெரியாத எனக்கு அப்படி ஒரு ஓப்பனிங் வந்து நடக்குதுன்னா அதை தாண்டி வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க முடியும்னு நான் யோசிக்கிறேன் நான். ஸோ அதுதான் நான் சொன்னேன், நான் ஒரு 4 படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் யாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு ஐம் கெட்டிங் இன் டு திஸ் கிராஃப். ஸோ இதுவே நான் ஒரு பர்ஃபெக்டான ஸ்டார்ட் ஆகும். சீரியஸ்லி தட்ஸ் வை ஐ செட் ஐம் கம்ப்ளீட்லி ஃபார்ச்சுனேட் அண்ட் பிளெஸ்ட். ஸோ பிக் பாஸ் இல்லைன்னா நான் இல்லை, கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா அது இவ்வளோ டோர்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அதுக்கு. ஸோ அதுதான் சொல்லணும் நான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைஃப் சேஞ்சிங் ஜர்னி கம்ப்ளீட்லி. இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க, இவ்வளோ தெளிவாக இருக்கீங்க. வாட் இஸ் தட் ஒன் திங் தட் மோட்டிவேட்ஸ் யூ ஃப்ரம் இன்சைட்? ஏன்னா என்ன தான் நம்ம வெளியே பண்ணாலும் ஃப்ரம் ஹியர் அது நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். தட் ஒன் திங் தட் மோட்டிவேட் சிவன் என்னவா இருக்கும்? ரொம்பலாம் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கை எங்கேயும் எப்படி நிற்க போகிறது கிடையாது. ஓகே, நீங்கள் என்ன க்ரைசிஸில் வேணால் இருக்கலாம், லெட் இட் பி எனி திங், ரிலேஷன்ஷிப் க்ரைசிஸாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் க்ரைசிஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். பட் இட் வில் மூவ் ஆன். அதுக்கு வாழ்க்கை வந்து ஓடிட்டே இருக்கும், யாருக்காகவும் அதுக்காகவும் நிற்க போகிறதே கிடையாது. அதுவும் இல்லாமல் டேக் ரிஸ்க், அக்செப்ட் சேலஞ்சஸ்.
என் லைஃப்லலாம் நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரிஸ்க்கான டெசிஷன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு டைமும். என் அம்மாலாம் இன்னமும் பயப்படுவாங்க என்கிட்ட போய் இது எப்போ என்ன முடிவெடுக்கணும்னே தெரியாது அப்படி சொல்லிட்டு. பட் அந்த ரிஸ்க்னால மட்டும்தான் இந்த ஷார்ட் ஸ்பேனில் என்னால் இங்கே உட்காந்துருக்க முடியுதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வேலையை நோக்கி தைரியமாக துணிஞ்ச ரிஸ்க் எடுத்து இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் நான் நினைக்கிறேன். வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்குறது இல்லாமல் நீங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்குறதுக்கு நிறையா இருக்கும் when you're ready to accept the risk. So that's what me. And post Big Boss அம்மா அப்பாவோட சேர்ந்து இருக்கீங்களா? How is that going? எவ்ரிதிங் நான் முன்னாடி கூட பேசிட்டு இருந்தேன். அம்மாக்கு இருந்ததெல்லாம் அந்த ஒரு பயம் மட்டும்தான், லைக் வேலையை விட்டுட்டு இப்போ இந்த கரியருக்கு உனக்கு போகணுமா, பிகாஸ் when we talk about that financial stability இங்கே மீடியா பற்றி இல்லை, இட்ஸ் நாட் லைக்ல. ஸோ அந்த ஒரு பயம் தான் அம்மாவுக்கு. பட் இப்போ குவைட் நான் அடுத்து நான் அதை எப்படி பிடிச்சிக்கிட்டேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்துட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு. ஸோ அவங்களும் மென்டலி செட்டில் ஆகிட்டாங்க. அண்ட் போஸ்ட் த பிக் பாஸ் ஷோ உங்களுக்கு கிடைச்ச சில விஷயங்கள், நீங்கள் இழந்த சில விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? கிடைச்ச சில விஷயங்கள்லாம் ஆப்வியஸ்லி இப்போது முன்னாடி எனக்கு ஒரு வீடு தான், இப்போ எங்கே பார்த்தாலும் வீடு. அதுவும் இல்லாமல் கிட்ஸோட ரெகக்னிஷன்லாம் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். நான் பெரியவங்களுக்கு கூட என்ன யார் என்னன்னு என்னோட தாட் ப்ராசஸ் புரிஞ்சுக்க முடியும். பட் கிட்ஸுக்கெல்லாம் என்ன புரியும், அவங்கெல்லாம் அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இதை விட எனக்கு வேறு என்ன நடக்கும்? ஸோ இந்த சம்பாதிக்கிறது அது சீக்கிரம் எல்லாருக்கும் நடக்காது. அது இன்னசென்ட்டான லெவலில் குழந்தைங்க கிட்ட வரும்போது எந்த எதிர்பார்ப்பும் நான் நீங்கள் போகிற கோனார் தமிழர் எடுத்துகிட்டு வந்துட்டு அக்கா சைன் பண்ணி தாங்கக்கா அப்படிங்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அவங்கக்கிட்ட போய் நம்ம சேர்றது ரொம்ப கஷ்டம். பட் அது நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ இதெல்லாம் தான் என்னோட பெரிய ஏர்னிங்ஸாக நான் பார்ப்பேன். ஸோ நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு எல்லாமே பாசிட்டிவிட்டி தான், எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. அண்ட் இது என் ஒப்பீனியன் இல்லை, இந்த ஒரு கொஸ்டின் நான் நிறைய இடத்துல கமெண்ட்ஸாக பார்க்குறதால கேட்குறேன். நம்ம என்ன ட்ரெஸ் போடலாங்கிறது நம்மளோட சொந்த விருப்பம். பட் 99% சிவனுக்கு பாசிட்டிவிட்டி தான். அந்த 1% நெகட்டிவிட்டி எதில் வருதுன்னா, சிவன் ட்ரெஸ் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சில கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ஸோ வாட் யூ வாண்ட் டு டெல் டு தெம் ஆர் ஹவு டு யூ சீ திஸ்? இதில் நான் சொல்கிறதுக்கோ இதை நான் பதிவு பண்ணுறதுக்கோ இதில் எதுவுமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் இப்போ நான் ஒரு விஷயம் பார்க்குறேன்னா ஐ நெவர் யூஸ் டு இட். எனக்கு அது ஒன்று புதுசாக இருக்கும். தேர் ஆர் கமெண்ட்ஸ் நானே பார்க்குறேன். சில பேர் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ், சிவனக்கா அவங்கள நாங்கள் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படி. அது ட்ரூ கன்சர்ன். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க இப்படி இருப்பாங்கன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ சடனாக என்ன அப்படி பார்க்குறப்போ அவங்களுக்கு அது ஒரு கன்சர்ன். பட் இதுக்கேக்காக கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, டீஃபேம் பண்ணி சில கமெண்ட்ஸ் வரும். அது ஐ டோன்ட் ஈவன் மைண்ட், பிகாஸ் அது தேவை கிடையாது. பிகாஸ் அங்கே அவங்களோட இன்டென்ஷன் இஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் தெம். அவங்களோட பெர்செப்ஷன் என்ன இருக்குது லைஃப்ங்கிறது தான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். பட் தேர் ஆர் பீப்புள் லைக் நிஜமாவே இது பார்த்தாவே தெரியும், நான் உங்களை இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைக்கா, நீங்கள் சாரியில் தான் அழகு, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதீங்கக்கா, அந்த மாதிரினா அதெல்லாம் ஒரு ட்ரூவான கன்சர்னாக நான் பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப லைக் ஸோ க்யூட் அப்படி தான் எனக்கு தெரியும் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்குறப்போ. பட் எண்ட் ஆஃப் த டே ஐ மீன் டு சச் ஃபீல். அண்ட் இதெல்லாம் நான் ஒரு ஆர்ட் ஃபார்மாக நான் பார்க்குறேன். ஆர்ட் ஃபார்மை தாண்டி திஸ் இஸ் வாட் மை ஜாப். முக்கியமாக சொல்ல போகணுன்னா அந்த தொழிலுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். லெட் இட் பி மாடலிங் ஆர் லெட் இட் பி ஆக்டிங். ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் நான் வாங்குகிற அந்த சம்பளத்துக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணி, நான் பார்க்குற அந்த தொழிலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ஐ எம் டூயிங் மை ஜாப். லைக் அஸ் ஐ டோல்ட் யூ, ஓவராலும் ஒரு தொழில் பண்ணுற மாதிரி அவங்கவுங்க தொழில் அவங்க எக்ஸ்பர்டீஸ் ஆகிற மாதிரி ஐ ஷுட் பி ஏபிள் டு புல் ஆஃப் ஆல் த ரோல்ஸ், ஆல் த போசஸ். புரியுது நான் என்ன சொல்ல வரேன்? when it comes to modeling I should be able to pull off whichever the roles I'm getting offered. and அதே மாதிரி தான் நான் கேரக்டர் ஆக்டிங்னு சொல்கிறப்போ ஐ ஷுட் பி ஏபிள், ஒரு ஆக்டராக அப்போ தானே என்னோட எக்ஸ்பர்டீஸை நான் டெவலப் பண்ண முடியும். ஸோ நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். ஐம் ஜஸ்ட் சீயிங் திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி ஆர்ட் ஃபார்ம். அது சில பேருக்கு பாதிப்பாக இருந்தது, ஷாக்காக இருந்தது அப்படின்னா I can say sorry to them, but sorry சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. பட் சின்ஸ் they are very much concerned about me, அவங்க ரொம்ப வீட்டில் ஒரு ஆளாக பார்த்துட்டு கஷ்டப்படுறாங்க. True. அவங்களோட opinion, but true. You can always... I'm not talking about the people who are like defaming or assassinating me. I'm talking about the people who are really genuine and the comments are really constructive. So அவங்களுக்கு மேபி வீட்டில் நம்ம என்ன சொல்ல முடியும், அம்மா சாரிம்மா பட் இதுதாம்மா என் வேலை, என்ன பார்க்க விடுமான்னு சொல்ல முடியும்ல, அந்த மாதிரி ஒரு சாரி சொல்கிறேன் நான். ஸோ அவ்வளோதான். பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருங்க, அதெல்லாம் மாற்றிக்கலாம். அது it cannot be, நடக்கவே நடக்காது. அண்ட் அது ஒரு 1-2% தான், மிச்சம் 98% ஓகேன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த சீசன் பிக் பாஸ்
வந்ததுல அதை பாத்தீங்களா உங்க சீசன் அந்த சீசன் கம்பேர் பண்ணி? சாரி பிகாஸ் as I told you I was completely occupied. கடவுள் புண்ணியத்துல இந்த லாஸ்ட் இயர் ஃபுல்லா ரொம்ப பிஸி ஷெட்யூல் எனக்கு. ஸோ அது எனக்கு சான்ஸே கிடைக்கல. பட் எனக்கு அந்த ஓப்பனிங் மட்டும் பார்த்தேன். பிகாஸ் எனக்கு எல்லா சீசனுமே எனக்கு வந்து அந்த கமல் சார் ஒரு டைப்பா அந்த வீட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்த வீட்டில் வந்து புதுசா என்னென்ன விஷயங்கள் கொண்டாந்துருக்கேன். ஐ லைக் இந்த மாதிரி ஆர்கிடெக்சரல் திங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக மட்டும் அந்த கிராண்ட் ஓப்பனிங் மட்டும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியல என்னால். ஸோ சீசன் வந்து டைம் இல்லை எனக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே இட்ஸ் ஜஸ்ட் வெண்ட் ஆஃப். சூப்பர். ஸோ இந்த மாதம் வந்துட்டு வேலண்டைன் மாதம், அதுவும் இந்த வீக் வந்து வேலண்டைன் வீக். அதனால வேலண்டைன் பற்றி கேட்காம இருக்க முடியாது. சிவன் வந்து கமிட் ஆயிட்டாங்களா இல்லையா, எப்போ கமிட் ஆவாங்க அப்படின்னு நிறைய பேரோட கேள்விகள். ஸோ இதுவுமே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எடுத்து நான் கேட்குற கொஸ்டின், எப்போ கமிட் ஆவாங்க, என்னென்ன கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க கமிட் ஆகிறதுக்கு? ஐயோ கேட்டகரிஸ் எல்லாம் இல்லைங்க. ஐம் ஜஸ்ட் ஓப்பன் டு இட். அண்ட் அதை தாண்டி இப்போதைக்கு அதை பற்றி இப்போதைக்கு இந்த எப்போதுமே அது ஒரு நெசசிட்டியாக ஒரு கண்டிப்பாக அது ஒன்று வேணும் அப்படிங்கிறது கிடையாது. அது போகிற போக்கில் அது தானாக நடக்கணும்ல. அது ஒரு ஆர்கானிக்கான ஒரு பாண்டாக இருக்கணும்ல. எதுவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாதுல்ல. இட் கேன் பி இது என் சைடில் இருக்கலாம், இல்லை அவங்க சைடில் இருக்கலாம். ஸோ ஐம் லீவிங் இட் அஸ் அ ஃப்ளோ. அது எப்படி போகுதோ அது அப்படி போகட்டும். லைஃப்பில் எங்கேயாவது எப்போயாவது யாரையாவது மீட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னா அது நடக்கட்டும். பட் இப்போ ஐம் ஃபுல்லி லைக் ஃபோக்கஸ்ட் ஆன் மை கரியர். ஸோ இப்போ அதை நோக்கி தான் என்னோட ட்ராவல் இருக்குது. ஸோ போகிற போக்கில் யாராவது என்னோட ஜேர்னியில் பாட்டாக இருக்காங்கன்னா அதை அப்போ பார்த்துக்கலாம், சேரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. பட் நான் சொன்ன மாதிரி இது வந்து வேலண்டைன் வீக் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் வந்து ஒரு டே வந்து வச்சு கொண்டாடுவாங்க. அந்த டே எல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த டேவை யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். ஃப்ரம் உங்க சீசன்ல வந்த அந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருந்து. எங்க சீசன்ல வந்த கண்டஸ்டன்ஸ் மட்டுமா? இல்ல நீங்க யார் வேணா சொல்லலாம். அப்படி வச்சுப்போம், ஓபனாவே வச்சுப்போம். நீங்களே ஆப்ஷன் கொடுங்களேன். தட் would be better. இல்ல நானா ஏதாவது ஒரு பேர் எடுத்து நம்ம கண்டஸ்டன்ஸே வச்சுப்போம். அந்த உங்க சீசன் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, அதுல இருக்கவங்களுக்கு நான் ஒரு டேவா சொல்லுவேன். ஓகே. தாண்டி வரவிட மாட்டீங்களா ஒரு வருஷம் ஆனாலும்? நீங்க ஆப்ஷன்ஸ் கேக்குறீங்க, இல்லனா நான் சொல்லிடுவேன். ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் டே. ரோஸ் டே. ரோஸ் டேனா ரோஸ் நீங்க வந்து யாருக்கு ரோஸ் கொடுப்பீங்க, இல்ல யார் ரோஸ் கொடுத்தா வாங்கிப்பீங்க அந்த கண்டஸ்டன்ஸ்ல இருந்து? What does that mean? ரோஸ் கொடுத்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு ரோஸ் கொடுக்குது, அவ்வளவுதான். நம்ம டீப் மீனிங்ல எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு நீங்க ரோஸ் கொடுக்கலாம். அவர் உங்களுக்கு ரோஸ் யார் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிப்பீங்க? obviously ரச்சிதா. சோ அவளுக்கு நிறைய இருக்கு, இன்னும் நிறைய எல்லாத்தையுமே ரச்சிதா கொடுக்குறாங்க. நிறைய டே எல்லாம் இருக்கு. ஓகே. சோ ரச்சிதாக்கு. ஓகே பாருங்க, நான் வார்ன் பண்ணி ரோஸ் டே வந்து ரச்சிதா கொடுக்குறாங்க. அடுத்து நீங்க வந்து பிடிச்சவங்களுக்குன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் கேட்டேன் what does that mean, ரோஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டேன். ஓகே, அப்பனா நம்ம அதான் லிமிட் பண்ணிக்கலாம், யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து ஹக் டே. I would give it to சாந்திமா. சாந்திமா. ஆமாம், அவங்கள பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. தென் அவங்க ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு பாசம் எங்களுக்கு. அடிச்சுக்கிட்டுனாலும் இட்ஸ் பார்ட் ஆஃப் அ கேம். பட் அதை தாண்டி ரொம்ப ஜென்யூனான இப்போ கூட எனக்கு என் வீட்டில் அம்மா வந்து எனக்கு பொங்கலுக்கு ஒரு சாரீ கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சாரீ பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அவங்க ஞாபகம் வரும். ஸோ சாந்திமாக்கு. ஓகே, அடுத்தது வந்து டெடி டே. நீங்கள் ஒரு டெடி பேர் பொம்மை வந்து தரணுமா? சத்தியமாக இதெல்லாம் எதுக்கு தராங்க, ஏன் தராங்கன்னு எனக்கு தெரியாது. I would give it to Aisha because there was a time. அப்போ வந்து ஐ திங்க் அந்த டைமில் ஏதோ ஒரு புயலோ ஏதோ ஒன்று நடந்ததுன்னு நினைக்கிறேன் நாங்கள் உள்ளே இருக்கிறப்போ. ஸோ லிட்ரலி செட்டெல்லாம் அப்படியே அதிருது, எல்லாம் கலண்டு விழுது, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது அவளும் நானும் தான் ஒன்றா படுத்திருந்தோம். அவள் அப்படி குழந்த மாதிரி இப்படி குறுகிக்கிட்டு என் கூட படுத்திருந்தா. ஸோ ஆப்வியஸ்லி அந்த பாண்ட் என்னால் மறக்கவே முடியாது. I'll give it to Aisha. ஆயிஷாக்கு வந்து டெடி. சாக்லேட் டேவா? சாக்லேட் டே. சாக்லேட் யாருக்கு கொடுக்க? ஒரு ஸ்வீட் பர்சன். நானே சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு செல்ஃப் டெடிகேஷன். செல்ஃப் லவ் முக்கியம், பட் இந்த அளவுக்கு சாக்லேட் நானே சாப்பிட்டுக்கிறேன். ப்ராமிஸ் டே. ப்ராமிஸ் டே இதெல்லாம் இந்த வாரத்தில் பண்ணுறது நம்ம மீனிங் வச்சுப்போம். ப்ராமிஸ் வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா அதை காப்பாற்றுற மாதிரி ஒருத்தர்னா யாரு? நான் கொஞ்சம் வீக்குங்க ப்ராமிசஸ்லாம். பிகாஸ் ஆமா, நான் அதெல்லாம் ஃபாலோவே பண்ண மாட்டேன் நான். சரி, நீங்கள் யாருக்கிட்டயாவது ஒரு ப்ராமிஸ் கேட்கணும்னா யார்கிட்ட கேட்பீங்க? வி பிளான் நிறைய ட்ரிப்ஸ் போகலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீ எங்கே ட்ரிப்பு போனாலும் என்னை கூட்டிகிட்டு போகணும், என் கூட மட்டும் போகணும்னு வேணா ஐ கேன் டேக் தட் ப்ராமிசஸ். மிச்சப்படி நீ என்ன வேணா பண்ணிக்கோ, பட் ட்ரிப்பு போகிறப்ப மட்டும் ஐ ஷுட் பி a partner. Yes. இதுதான் this is what my promise. அதுக்கப்புறம் கிஸ் டே, ப்ரப்போஸ் டே இருக்கு. ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிஸ் டே இல்லைனா ப்ரப்போஸ் டே. Kiss or propose? Any one you can pick. Kiss or propose? Kiss, I'll give it to Mahi because அப்போ எனக்கு தெரியல, அப்போயே லைக் அவளோட கேரக்டர் வச்சு நான் ரொம்ப அடார் பண்ணியிருந்திருக்கேன். நான் அவள் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக எவ்வளோ ரியாலிட்டிக்கலாக சில விஷயங்களை பார்க்குறா அப்படின்னு நான் நிறைய டைம் அவளை பார்த்து நான் வியந்து பார்த்துருக்கேன். இப்படா
அப்படின்னு பார்த்துருக்கேன் நான். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு இதுக்காக லைஃபாக அப்படி கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு அப்ரோச்சுக்காக ஐ வில் கிவ் கிஸ் டு மகி. அண்ட் யார் கூட ஆக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? ஆப்வியஸ்லி நல்ல கதை வந்து ஆக்ட் பண்ணுவீங்க, பட் நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டரோ இந்த டைரக்டரோட நம்ம ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு வந்து பர்டிகுலர் ஆக்டர் அப்படி சொல்லணும்னா ஆப்வியஸ்லி ஐ வில் சே கமல் சார். ஏன்னா சார் வந்து என்சைக்ளோபீடியா லைப்ரரி, அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ அந்த ஒரு 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 செல்ஃபிஷான ஒரு தாட்டுக்கு சார் கமல் சார் கூட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய வந்து அவர்கிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணணும் சார்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. சார் கேமராவை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இதெல்லாம் கூட இருந்து கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால ஐ வில் சே ஆப்வியஸ்லி. லெட்ஸ் டாக் அபௌட் மங்கை. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ரிலீஸ், ஐ மீன் அந்த ரிலீஸ் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா மங்கை தான் முதல் ரிலீஸ் டெக்னிக்கலி. ஸோ அப்படி பார்க்கும்போது ரீசென்ட்லி வந்துட்டு நிறைய வந்து விமன் சென்ட்ரிக் மூவிஸ் வந்து வர ஆரம்பிக்குது. முன்னாடி வந்து ஹீரோ தான் வந்துட்டு ஓரியன்டாக இருக்கும், அண்ட் விமனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாட்டு இல்லைனா வந்து அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் மட்டும் இருக்கும். பட் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் கதை ஓரியன்டாக வருது. ஸோ மங்கை வந்துட்டு அப்படியே கரெக்டாக அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன், உங்களுக்காக மங்கை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு டிட் மங்கை ஹேப்பன் அண்ட் நீங்கள் எப்படி அதை பிக் பண்ணீங்க? To be very honest, like மங்கை இஸ் நாட் சம்திங் அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ரோல், ஸ்கோப் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது அந்த மாதிரி இல்லை. இட் ஜஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் லைக் ஒரு ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல், யூனோ, அது ரொம்ப ஒரு ரியாலிட்டி மூவி அது. ஸோ நிறைய கொஷின்ஸ், அது படத்தோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமே ஜட்ஜ்மெண்டலாக ஒரு விஷயத்த வந்து நம்ம கன்வே பண்ணாமல் இருக்கிறபடியே காட்டியிருக்காரு டிரெக்டர் குபேந்திரன் சார். ஸோ அது ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுனால தான் அந்த ப்ராஜெக்ட் நான் ஓகே சொன்னேன். ஸ்டில் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு, பண்ணலாமா வேண்டாமா, ஃபஸ்ட் எவர் ரிலீஸே வந்து எடுத்துகிட்டு போகணுமா வேண்டாமான்னு இருந்தது. பட் நான் சொல்லலைன்னா அந்த மெசேஜ் வேறு யாரும் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, அதனால தான் ஐ செட் ஓகே. ஸோ அதனால் ஐ டோல்ட் யூ இட்ஸ் ரியாலிட்டிக்கல் மூவி அண்ட் ரோல் கூட நானாகவே தான் இருந்திருப்பேன் படத்தில். ஸோ ரொம்ப ஒரு ரியாலிட்டியான ஒரு ரோல். ஸோ அப்படி தான் அது ஆரம்பிச்சது. நானே அதை கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து ரொம்ப தயங்குனீங்க, அதுக்கப்புறமா தான் அந்த ரோல் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மெசேஜ் நீங்கள் சொல்லனா வேறு யார் சொல்லுவாங்கன்னு ஒரு டெசிஷன் எடுத்தீங்க. பட் வை டிட் யூ ஹெசிடேட்? ஏதாவது பர்டிகுலர் சீன்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததா? பர்டிகுலர் சீன்ஸ் இல்லை, அஸ் ஐ டோல்ட், ஆல்ரெடி வந்து ட்ரெய்லர் லான்ச்சில் சொன்ன மாதிரி எனக்கு இருக்கிற ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னென்னா, நம்ம ரியல் லைஃப்பில் மூவிஸோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் கூட அந்த படத்தில் பார்த்துருக்கல, இந்த படத்தில் பார்த்துருக்கலாம், அப்படி தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறதே சொல்லுவோம். பேச்சுக்கு வேணால் சொல்லலாம் அது மேட்டர் இல்லைன்னு, பட் அதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகம், அது எனக்கு தெரியும். அதுவும் நம்ம ஊரில் சவுத் இந்தியாவில், நம்ம சவுத் இந்தியனுக்குள்ள வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் ஜாஸ்தி. பிகாஸ் அதை பார்த்து தான் நம்ம வளர்கிறோம். அப்படி ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறப்போ அதை வந்து நம்ம வைஸாக யூஸ் பண்ணிக்கணும், லைக் குட் டீட்ஸ்க்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது ரியாலிட்டிக்கலாக இருந்தால் கூட ஒரு ஹோப், ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கன்வே பண்ணணுங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ அப்போ நான் வந்து ரொம்ப கான்ஷியஸான ஒரு டெசிஷன் தான் அது, நான் எடுத்து பண்ணுற ரோல்ஸாக இருக்கட்டும். பிகாஸ் ஐ ஷுட் டூ சம்திங்கில் ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருக்கணும்ல. ஸோ அப்படி நினச்சிட்டு இருந்தேன் நான். வேறஸ் மங்கையில் வந்து நான் ப்ளே பண்ண ரோல் வந்து அதுக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டு, கொஞ்சம் கான்ட்ரடிக்டாக, ரொம்ப ரியாலிட்டிக்கலாக இப்படியும் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு காட்டுற மாதிரியான ஒரு ரோல். இட்ஸ் நாட் ஜட்ஜ்மெண்டல். இஃப் இட் இஸ் ஜட்ஜ்மெண்டல் நான் கண்டிப்பாக அதை எடுத்து பண்ணியிருக்க மாட்டேன். அது ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறபடியே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டை காட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தட்ஸ் வை இஸ் இட் ஓகே ஃபார் தட் ப்ராஜெக்ட். அண்ட் அந்த பியூட்டிஃபுல்லான பாண்ட் அது அப்படியே ஆடியன்ஸுக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். படம் பார்த்ததுக்கப்புறம் தில் கம் டு நோ. அண்ட் போஸ்ட் மங்கை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். மங்கை பண்ண அப்புறம் ஒரு படம் பண்ணிட்டீங்க, இப்போது அந்த எதிர்பார்ப்புலாம் இருந்திருக்கும்ல, சினிமா எப்படி இருக்கும், நான் அதை பார்க்கணும். உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் முடிச்ச அப்புறம் இப்போ எப்படி இருக்குது போஸ்ட் மங்கை? டு பி வெரி ஹானஸ்ட், லைக் மங்கை வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகி ரிலீஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்தது. பட் அதுக்கு முன்னாடி என்னோட ஒர்க்கெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த வெப் சீரிஸோட ப்ராஜெக்ட் தான். அது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆரம்பித்து முடிஞ்சு போயாச்சு. ஸோ டோல்ட் யூ, நான் உங்ககிட்ட இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ரியல். நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு நானே இன்டர்வியூ எடுத்துப்பேன். ஓகே. பிகாஸ் அப்போல்லாம் வந்து இந்த மாடியில் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு கடற்கரை ஓரத்தில் ஹீரோயினை வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க, காற்று அடிக்கும், ஹேர் எல்லாம் பறக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ நோ, அப்படி தான் க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால வீட்டில் தனியாக நான் என்னோட விளையாட்டு டைமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா நானே இன்டர்வியூ எடுத்துப்பேன், நானே பதில் சொல்லி பார்த்துப்பேன், நானே சிரிச்சுப்பேன், நானே வைக்கப்பட்டுப்பேன். சும்மா கேஷுவலா நானே சிரிச்சுப்பேன்.
இனி உங்க இந்த படத்தில் நடிச்ச உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அப்போலாம் ஹீரோயின்ஸ் அப்படி தானே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ என்ன நானே சும்மா ஏதாவது இமேஜின் கொஸ்டின்ஸ் இருக்கு. நானே வைக்கப்பட்டுப்பேன், நானே ஹேரை ஃபிளிப் பண்ணிப்பேன், அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்திருக்கேன். வீட்டில் கூட பார்த்துட்டு இன்னும் தனியாக பேசிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பட் அப்போல இருந்தே எனக்கு இதுக்குள்ள இருந்திருக்கு லைக் இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. இட்ஸ் தட்ஸ் வை யூ செட் லைக் manifestation is real அப்படின்னு. ஃபைனலி கேம் ஹியர் அண்ட் ended up here. ஸோ அது அப்போலேருந்தே இருந்துட்டு இருக்கு. ஸோ சினிமா மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போதுமே இருந்திருக்கு எனக்கு. ஸோ அதனாலவோ என்னவோ கரெக்டாக ஒரு வழியில் கொண்டாந்து இங்கே விட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த கிளீஷியமான கொஸ்டின் வந்து கேட்கக்கூடாதுன்னு வச்சிருந்தேன். பட் சிவனுக்கு அதை கேட்டுக்க ஆசைப்பட்டாங்கிறத கேட்குறேன். ப்ளீஸ். சிவன் ஆஸ் அன் ஆக்டர் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ்? ஐ மீன் நாட் ஜஸ்ட் மங்கை, சிவன் ஆஸ் அன் ஆக்டர் அந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? டு பி வெரி ஹானஸ்ட் லைக் நானும் அந்த 90s கிட்ஸுக்கெல்லாம் இருக்கிற சாபம் மாதிரி படித்தா இன்ஜினியரிங் இல்லைன்னா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி நானும் ஒரு இன்ஜினியர் சொல்லிக்க வேண்டிய கடமைக்கு சொல்லிக்கிறேன். பட் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது அந்த டிகிரியில். பட் படிக்கணும் அப்படி சொல்லிட்டு படித்து வந்தது. அப்புறம் வேலையும் கிடைச்சிது, வேலையும் பார்த்தாச்சு. பட் அப்போ நமக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும்ல, என்ன பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் வெறும் காசுக்காக மட்டும்னு இருக்க முடியாதுல்ல, மனசார பிடிச்சி ஒரு வேலை செய்யணும்ல. அப்படி யோசிக்கிறப்ப தான் இந்த மாடலிங் இது எல்லாமே ஸ்டார்டட் எவ்ரிதிங். இப்போ வந்து ஐம் கம்ப்ளீட்லி இன் லவ் வித் திஸ். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தட் ஃபினான்ஷியல் கன்சர்ன் பற்றி நான் பேசலை. அதில் வருதோ வரலையோ நமக்கு பிடிச்ச ஒரு வேலை செய்கிறோம்ல, அதுக்காக நம்ம டெடிகேட் பண்ணுறோம்ல, அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம்ல. வெப் சீரிஸில் பண்ணுற ரோல்லாம் கிட்டத்தட்ட அந்த லைஃப் ஸ்டைலுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஐ நெவர் பீன் இன்டோ. பட் அந்த வாழ்க்கை முறையை நான் கற்றுக்கிட்டு அந்த ரோலாக என்னை நான் மாற்றிக்கிறதுங்கிறது வந்து ஐ கம்ப்ளீட்லி இன் லவ் வித் தி சினிமா. ஏன்னா ஆக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு மட்டும்தான் தே ஆர் ரியலி ஃபார்ச்சுனேட் டு டச் எவ்ரி லைவ்லிஹுட் நான் நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு ஒரு கேரக்டராக அவங்க மாற ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களால வாழ முடியும்ல. ஸோ அந்த வகையில் ஐம் ரியலி ஃபார்ச்சுனேட் அண்ட் பிளெஸ்ட் டு பி ஹியர். ஸோ அப்படி தான் நான் என்னை பார்க்குறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் ஒரு வேலையும் நான் செய்கிறேன். ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறது கூட அதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கணும். நான் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா that should be impact, right? At least it should feed my potential and it should feed my capabilities. Presence adalla secondary, like like எடுத்துக்கறவங்க எப்படி எடுத்துக்கறாங்கறல்ல, எனக்கு நானே I have done something for that role அப்படினு என்னால ஒரு அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ரோல்ஸ் மட்டும் தான் நான் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். So we'll see 2024 ல you will see like all the upcomings எல்லாத்தையும். கண்டிப்பா it will be a very big year for you. ஏன்னா பேஷன் ஃபாலோ பண்ணும்போது அது கண்டிப்பாக திருப்பி கொடுக்கும். ட்ரூ வெரி ட்ரூ. யா, ஸோ சூப்பர். தேங்க்யூ ஃபார் யோர் டைம். அண்ட் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்துட்டு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். அண்ட் கமன் சார் வந்து கண்டிப்பாக ஒரு ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம். மேனிஃபெஸ்டேஷன். யா, அண்ட் யூ வாண்ட் டு சே சம்திங் டு ஆடியன்ஸ் டு பிஃபோர் கமிங் டு வாட்ச் மங்கை? கண்டிப்பாக லைக் ஆஸ் லைக் அவர் ஒரு ஃபிலிம் மேக்கராக அவர் படம் எடுத்தது எப்படி ஒரு நேச்சுரலாக எடுத்திருக்காரோ அதே மாதிரி நீங்களும் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் அது ஒரு படமாக பார்த்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த ரியாலிட்டியாகவே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. பிகாஸ் அவர் நிறைய கேள்விகள் தான் கேட்டிருக்காரு, எந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, எந்த டெசிஷன்ஸ் கொடுக்கல. ஸோ அது ஐ திங்க் நிறையா ப்ரொவோக் பண்ணும். நம்மளை பார்த்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்குது அந்த படத்தை பார்க்குறப்போ. ஸோ அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுவேன். படமாக பார்த்துட்டு ரியாலிட்டியாக பார்த்துட்டாங்கன்னா இட் வுட் பி ஹியூஜ். அண்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறப்போ லைக் அஸ் ஐ டோல்ட் யூ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஷோல்டரில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தோ இட்ஸ் 3 hours என்டர்டெயின்மெண்ட், அதுலேயும் நம்ம வந்து ஹோப்ஃபுல்லாக பாசிட்டிவாக சில விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அப்படி எதிர்பார்க்குற ஆடியன்ஸுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட் அவுட். அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிக்கும் லால் சலாம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.